எல்லாம் வல்ல ஐயா வைகுண்டரோட பெருமையை இந்த மாசி மாதத்தில் ஒரு வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஐயாவை பற்றி பேசும்போது எல்லாருமே ஒரு புரட்சியாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி இப்படி மட்டும்தான் பேசுவாங்க. உண்மையிலேயே ஐயா வைகுண்டர் ஒரு நாராயணருடைய அவதாரம் அப்படிங்கிறத என்னோடய வாழ்க்கையில் நான் உணர்ந்ததை வச்சு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் சாத்தான் கோவில் விலை அப்படிங்கிற ஊரில் சாதாரண ஒரு குடும்பத்தில், ஒரு பனையேறி குடும்பத்தில் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா முடிசூடும் பெருமாள் அப்படின்னு பேர் வைக்க ஆசைப்பட்டு வைக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த சாதிய கொடுமை ஒரு கீழ்த்தரமான பேர்களை மட்டும்தான் வைக்கிறதுக்கு அனுமதித்தாங்க. அதனால் அவருக்கு அந்த பேர் வைக்க எதிர்ப்பு வந்துச்சு திருவாங்கூர் சமஸ்தானத்திலேருந்து. அதை வச்சு அவருக்கு பேர் முத்துக்குட்டி அப்படின்னு பேரை மாற்றி வைக்கிறாங்க. அந்த முத்துக்குட்டி அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு மனுஷனாக 22 வயசு வரைக்கும் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்து சாதாரண ஒரு மனுஷனாக வாழ்ந்து வர்றாரு. அப்புறம் 22 வயசில் அவருக்கு எதிர்பாராத ஒரு நோய் ஒன்று வருது. அது என்ன நோயின்னு அதை அவர் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு ஆகுறாங்க. அந்த நேரத்தில் திருச்செந்தூரில் மாசி திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அவங்க முத்துக்குட்டியினுடைய அம்மாவோட கனவில் ஐயா நாராயணர் இதே மாதிரி மகனை மாசி திருவிழாவுக்கு கூப்பிட்டுட்டு வா, அவருடைய உடலெல்லாம் சரியாகுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க கூட இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. யாருக்கும் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. அவரை ஒரு கட்டிலில் 2 பக்கம் கம்பு கட்டி ஒரு பக்கம் 4 பேர் வச்சு 16 பேர் வச்சு அவரை தூக்கிட்டு போகிறாங்க மாற்றி மாற்றி. கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு. அங்கே கடற்கரைக்கு போனதும் அங்கே படுத்திருந்த முத்துக்குட்டி அவர்கள் மெதுவாக எந்திரிச்சு உட்கார்ந்தார், மெதுவாக நடந்தார். அப்படியே வேக வேகமாக நடந்து கடலுக்கு உள்ளே போனார். அப்படியே உள்ளே போய் உள்ளே காணாமலே போயிட்டார், உள்ளே போயிட்டார். அங்கிருந்த எல்லோரும் தேடி பார்த்தாங்க. கூட வந்தவங்க எல்லாம் உள்ளே இறங்கி பார்த்தாங்க. மீனவர்கள்கிட்டலாம் சொல்லி தேடி பார்த்தாங்க. அவர் உள்ளே போயிட்டார், நீ இறந்துட்டார், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா மட்டும் நம்பிக்கையோடு என் மகன் வருவான், ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அங்கேயே அழுது 3 நாள் அங்கேயே காத்திருந்தாங்க. 3 நாள் கழித்து உள்ளே போன முத்துக்குட்டி அவர்கள் வெளியே வந்தார். வெளியே வந்தவர் அம்மா கிட்ட சொல்கிறாரு, நான் நாராயணருடைய அவதாரம், எனக்கு இந்த உலகத்தில் சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, அதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன், நான் உனக்கு மட்டும் மகன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது போக அகிலத்திருட்ட அம்மானையிலையும் அருள் நூல்கள்லேயும் அவர் இந்த காண்டத்தை பற்றி பெருசாக கடலுக்குள்ளே அவருக்கு என்னென்ன விஞ்சைகள் கிடச்சிச்சிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாடலே இருக்குது. அதெல்லாம் ஏடு படிக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. அதை பற்றி நான் சொன்ன உங்களுக்கு இப்போ டைம் பத்தாது, இந்த வீடியோ எங்கேயோ போயிடும். அதுக்காக ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அவர் அங்கேருந்து வெளியே அதுக்கப்புறம் மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கடலுக்குள்ளேருந்து அவர் விஞ்சையெல்லாம் வாங்கி வெளியே வர்ற இந்த நாள் தான் அவருடைய அவதார திருநாளாக மாசி 20 அன்னைக்கு கொண்டாடப்படுது. தளர்ந்து உடம்பே சரியில்லாமல் இருந்த ஐயா வைகுண்டருக்கு உடம்பு சுத்தமாக தெளிவாகி ஒரு புது பொலிவோட திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்கிற வழியில் நிறையா ஊர்கள்லாம் வருது. அங்கே ஒரு சிலர் அவரை நம்புகிறாங்க, ஒரு சில பேர் அவரை ரொம்ப அசிங்கமாகவும் தப்பாகவும் பேசுகிறாங்க. கன்னியாகுமரிக்கு வந்த வைகுண்டர் ஒரு நல்ல இடம் பார்க்குறாரு தவசு இருக்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா பூவண்டர் அப்படின்னு ஒருத்தருக்கு சொந்தமான இடம். அவர் அந்த தோப்பை ஐயா வைகுண்டருக்கு தவசு இருக்க கொடுக்குறாரு. ஐயா 6 வருஷம் அங்கே தவசு இருக்கார். 2 வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கலியுகம் மாற்றி தர்மயுகம் வரணும் அப்படிங்கிறக்காகவும், அப்புறம் 2 வருஷம் பார்த்தவங்கன்னா இந்த சாதி கீழ்நிலையில் இருக்கவங்கெல்லாம் எல்லா சாதிகளோட நிலையும் உயரணுங்கிறக்காகவும்
அப்புறம் 2 வருஷம் பார்த்திங்கன்னா பெண்களின் நிலை வந்து உயரணுங்கிறதுக்காக மொத்தம் 6 வருஷம் தவசு இருந்திருக்காரு. அவர் தவசு இருந்த காலத்தில் இருந்ததுக்கு இப்போது அவர் இருந்த தவசுனால தான் இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்குங்கிறது நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு ரீசன்னால் இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கும் உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சாதி நிலைகள்லாம் அந்த அளவுக்கெல்லாம் கீழே கிடையவே கிடையாது. அதே மாதிரி பெண்கள் நிலை உயரணும்னு ஐயா வைகுண்டர் இருந்த தவசு தான் இன்றைக்கி பெண்கள் தான் ஆண்களை விட மீறின பவரில் இருக்காங்க. அன்னைக்கு கலியுகம் அழியணும், அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே அங்கே இருந்த மக்கள் எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிறது எல்லாமே தெரியும். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு யாருக்கும் அந்த கஷ்டமும் கிடையாது. இது இத்தனையும் ஐயா வைகுண்டர் நமக்காக இருந்த தவசுனால தான் இன்றைக்கி அந்த வாழ்க்கை நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா அமைஞ்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன். உண்மையும் அதுதான். அந்த காலத்தில் இருந்த வரிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கீழ் சாதியினர்னு இந்த 18 சாதியினருக்கு தலைவரி, சொத்து வரி 40%, அப்புறம் பனை ஏறுறதுக்கு வரி, பனை வளர்த்தா அதுக்கு ஒரு வரி, கூந்தல் பெருசாக வச்சுருந்தா அதுக்கு வரி, மீசை வச்சுருந்தா வரி, பெண்கள் மார்பகம் பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு வரி, இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு எதுக்கு எடுத்தாலும் வரி. இந்த அளவுக்கு ஒரு கீழே அமுக்கி வச்சு இன்னுமே நிறையா சொல்லுவார். நொங்கு கொண்டு வா என்று சொல்லுவான். அவர் நொங்கு கொண்டு போய் கொடுத்தா அதுக்கும் அடிப்பான். பதநீர் கொண்டு வா என்பான். பதநீர் கொண்டு வந்து கொடுத்தா அதையும் குடிச்சிட்டு அதுக்கும் அடிப்பான். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். இந்த எல்லா நிலைகளையும் எல்லா சாதியினருக்காகவும் அவர் இருந்த தவசு இன்றைக்கி மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேல் சட்டை போடக்கூடாது, பெண்கள் மார்பகம் தெரிகிற மாதிரி தான் இது பண்ணணும், மேலாடை அணியக்கூடாது, நம்பூதிரிகள் நடந்து வந்தாங்கன்னா அதை வந்து 36 அடி தள்ளி தான் நடக்கணும், நாயர்கள்லாம் வந்தால் அவங்கள தாண்டி 12 அடி தான் நடக்கணும், அவங்க நடந்து வர்றாங்கன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி தான் நிற்கணும், அதே மாதிரி ஊர் கிணத்துல தண்ணி குடிக்கக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் வச்சு ஒரு மோசமான நிலையில் தான் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பெயர் வைக்கிறது கூட ஒரு நல்ல பெயர்கள்லாம் வைக்க முடியாது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெயர்கள் மட்டும்தான் வைக்க முடியும். இப்படியெல்லாம் ரொம்ப கொடுமையாக படுத்திகிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல உபதேசங்களை சொல்லி வழிபாட்டில் புது புது முறைகள்லாம், அதாவது கட்டியம் அப்படிங்கிற அதெல்லாம் நம்பூதிரிகள் இதில் மட்டும்தான் வரும். அது ஐயா வழியில் தான் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் வரும். நிறையா வழிபாட்டு புது புது முறைகள், மாமிசங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு எப்படி சுத்தமாக இருக்கணும், 3 நேரம் குளிக்கணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வராரு அவர் சுற்றி இருந்த இடங்களில். ஐயா அதே மாதிரி 5 இடங்களில் வந்து இந்த மாதிரி விளக்கு பற்ற வச்சு அந்த தவசுக்கான இடங்களை ஆரம்பித்து வைக்கிறாரு. அதுதான் வந்து இன்றைக்கி பதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி அங்கே தான் வந்து ஐயாவை எல்லாம் வழிபட்டு வர்றாங்க. அதுபோக அவங்கவுங்க விருப்பத்துக்காக ஐயாவை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனியாக கோயில்கள் மாதிரி வீட்டு பக்கத்தில் வச்சுருப்பாங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல. அதையெல்லாம் தாங்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா அமைச்ச அந்த இடங்களில் தான் பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஐயா தான் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி இதே மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல வீடு கட்டி ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒத்துமையாக லைனாக தெரு வச்சு ஒரே தெருவில் வீடு கட்டி இருக்கிறதுக்கெல்லாம் பழகி கொடுத்தாரு. இப்போ இருக்க இப்போ இவங்க இருக்கிற சுத்தத்தையும் ஒழுக்கத்தையும் பார்த்த மேல் சாதி மக்கள்லாம் ரொம்ப பொறாமை அடைஞ்சு இது என்னமோ அதிசயமாக இருக்க அப்படின்னு தன்னை ஒரு நாராயணனுடைய அவதாரம்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் தப்பான வழியில் நடத்துகிறான் அப்படின்னு போய் அங்கிருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் சுவாதி திருநாள் அவர் அப்படிங்கிற மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அவரும் அங்கிருந்து ஆளை அனுப்பி அவரை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அங்கே அந்த மன்னருடைய
நினப்பு என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிராமண நம்பூதிரி குலத்தில் பிறக்காமல் போயும் ஒரு சாதாரண சாணார் குலத்தில் எப்படி சாமி பிறப்பாரோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கூட இருந்ததில் ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை, பாணனாய் தோன்றி நிற்பான், அவன் பறையனாய் தோன்றி நிற்பான், அவனுக்கு எந்த சாதின்னு சொல்ல முடியாது, இறைவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு தப்பான வழி நடத்த நிறைய பேர் இருக்காங்க. அங்கேருந்து முறையிட்டு ஐயா வைகுண்டரை இழுத்துட்டு வர்றதுக்கு அங்கேருந்து ஆள் அனுப்புகிறாங்க. இங்கே தவசு இருந்த ஐயாவை இங்கே வந்து கையில் விலங்கு போட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது அங்கே இருந்த மக்கள்லாம் ரொம்ப கொந்தளித்து, அங்கே இருக்கிற ஆளுக்கு ஒரு ஆள் கூட இங்கே இல்லை, நீங்கள் ஒரு உத்தரவிடுங்க, அடிச்சிருங்க, அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐயா வைகுண்டர், பொறுமையாக இருங்க மக்கா, நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், அவசரப்பட்டு கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிருந்து அவரை வந்து ஒரு குதிரையில் கட்டி தரன்னு தரையில் போட்டு இழுத்துட்டு போகிறாங்க. பார்க்குற மக்களுக்கெல்லாம் கண்ணீர் சிந்துறாங்க. அங்கிருந்த மன்னன் என்ன செய்யலான்னு பார்த்து 3 நாள் பசியாக இருந்த புளியை பிடிச்சிட்டு வர சொல்லி அதைய ஒரு அறைக்குள்ளே போட்டு அடைச்சி ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு இவரையும் உள்ளே வச்சு சுற்றி இருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. புலி அவர் காலில் விழுந்துருந்துச்சு. அதை வெளியே இருந்து ஒருத்தன் ஈட்டி எடுத்து குத்த சொல்கிறாங்க. குத்துறப்போ அந்த ஈட்டி அந்த புலி கடித்து இழுத்ததில் பக்கத்தில் இருக்க நம்பூதிரி ஒருத்தர் வயிற்றில் கிழித்து குடல் வெளியே வந்து அவர் வெளியே இருக்கிறவன் இறந்து போயிடுறான். இதை பார்த்த மன்னன் ரொம்ப அப்செட் ஆகிடுறான். அதுபோக வத்தல் ஒரு ரூம் ஃபுல்லாக அடைச்சி வச்சு ஃபுல்லாக மிளகாய் வத்தலில் உள்ளே போட்டு அத்தனையும் எரித்து புகையாக இது பண்ணுறாங்க. அப்போவும் அசையாமல் இருக்கிறாரு. தீ மூட்டி நெருப்பாக போட்டுவிட்டு அதுக்குள்ளேருந்து நான் இறங்கி வான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே இறங்கி வர்றாரு. ஐயா வைகுண்டர இது எதுவுமே அவர் ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியாக அவனே மன்னனே அவரை விடுவிச்சு அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு ஐயா வைகுண்டர். அதுக்கப்புறம் மக்களுக்கு எல்லா உபதேசங்களையும் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து மக்களுக்கு அவர் எடுத்த பழைய அவதாரங்கள் பற்றி சொல்கிறாரு. இந்த குறிப்புகள் எல்லாமே வந்து அகிலத்திரட்டு அம்மானைன்னு ஒரு புத்தகம் இருக்குது ஐயா வைகுண்டரோடையது. அதில் படிச்சிங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படி தோன்றிச்சு, இந்த உலகம் என்ன நடந்துகிட்ருக்கு, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அதில் இருக்கும். இப்போது அவர் வந்து இதுவரைக்கும் முடித்த யுகங்களை எல்லாம் பற்றி சொல்கிறாரு. நீடிய யுகம், சதுர யுகம், நெடிய யுகம், திரேதா யுகம், கிரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், தர்மயுகம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து அவர் எடுத்த அவதாரங்களை எல்லாம் பற்றி சொல்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனாய் அவதரித்து வந்ததும் ஐயா வைகுண்டர் தான் அவரோட ஏட்டில் தெளிவாக சொல்கிறாரு. இது வரைக்கும் யாருமே இதை பற்றி பேசுனதே கிடையாது, யாருக்குமே இதை பற்றி சொல்கிறதே இல்லை. அவர் அகிலத்திரட்டு அம்மானியை படித்தா அது தெளிவாக தெரியும். இப்போ அவரோட வரலாறை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அவர் எடுத்த உலகம் எப்படி உருவாச்சு, எப்படி என்னென்ன அவதாரங்கள் எடுத்தார் அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் அவர் என்ன மக்களுக்கு சொன்னாருங்கிறத இப்போ ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது வந்து அவர் வந்து கிருஷ்ண அவதாரத்தை முடிக்கிறாரு. கிருஷ்ண அவதாரம் முடித்ததுக்கப்புறம் ஒரு வேடன் கையில் வில்லடி பார்த்து அவர் இறந்துட்டதா எல்லோரும் சொல்கிறாங்க. அவரோட பொன்கூட்டு உடலை வந்து வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போய் அங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. அங்கே தான் ஐயா நாராயணர் இருந்தார். அவர் இருந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அங்கே எல்லாமே செல்வமும் செழிப்புமாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக திருவனந்தபுரம் வராரு. அங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஏழை மக்கள் ஒரு மரத்துக்கு உள்ளே போகிற மாதிரி அவருக்கு காமிக்கிறாரு. அங்கே இருக்க மக்கள் அவரை பூஜை செய்கிறாங்க, வழிபடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து இது நம்ம தான் இது பண்ணணுங்கிறக்காக அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அவர் எடுத்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி பெருசாக பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், அங்கே அவர் எப்போ எந்த ஊரில் இருந்தாலும் அந்த இடம் செழிப்பாகவும்
செல்வமும் எப்பவும் கொளிச்சதாக தான் இருக்கும். திருவாங்கூர் சமஸ்தானத்தில் நமக்கே தெரியும், அந்த கோயிலில் எத்தனை இது கோடிக்க சம்மந்தப்பட்ட தங்க நகைகள் எடுத்திருக்காங்கன்னு அவர் அந்த நேரத்தில் அங்கே தான் இருந்தார். அவர் அதோட ஏட்டில் சொல்லியிருக்காரு. இப்போ தான் இந்த தங்கம் எடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் அவரோட ஏட்டில் அவர் சொல்லியிருக்காரு, இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தேன், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் திருவனந்தபுரத்தில் இருந்தேன். அங்கே இருந்த கலிநீசை, அந்த மண்ணை, அங்கே இருக்க மக்களை வரி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினா, அதை பற்றி அவங்ககிட்ட இதெல்லாம் பண்ணாதன்னு அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அது கேட்கல அவன். அப்போ தான் அவன் சொல்கிறான், உனக்கு செய்கிற பூசையிலேருந்து எல்லாமே வந்து அவங்க கொடுத்த பணத்தில் இருந்து தானே பண்ணியிருக்கேன், அவங்கக்கிட்ட இப்படி கஷ்டப்படுத்தாமல் எப்படி நான் உன்னை பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான், வாதாடி இருக்கான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன் பூசையை நான் ஏற்கவே இல்லை, இப்போ நான் போகிறேன், உன்னை நான் திரும்பி வருவேன், உன் கோலத்தை அழிக்க வருவேன் அப்படின்ட்டு தான் போய் இந்த அவதாரம் எடுத்திருக்கிறதா அவரோட ஏட்டில் அப்போவே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஐயா வைகுண்டர் அங்கேருந்து இங்கே வந்து முக்கடல் சங்கமமாகிற நம்ம கன்னியாகுமரியில் தான், அந்த சரௌண்டிங்கில் தான் 50 ஐயா ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. இவ்வளவும் முடித்த ஐயா இந்த கலியுகத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக தவசு மட்டும் இல்லை, அவரோட ஏட்டில் அவர் முதல்ல சொல்லியிருக்காரு, இந்த கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த பூமிக்கு வருவேன், எல்லா இந்த உலக முழுவதையும் அவர் ஆளுவேன்னு வந்து சொல்லியிருக்காரு. நோஸ்ட்ராடாமஸ் எல்லாருக்குமே தெரியும். அவரோட இதில் ஒருத்தர் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு, முக்கடல் சங்கமமாகிற ஒரு இடத்துலேருந்து ஒருத்தன் வருவான், அவன் தான் இந்த உலகத்தையே ஆட்சி புரிவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஐயா வைகுண்டர் தான். இதை வந்து நான் சொல்கிறத யாரும் நம்ப வேண்டாம், நீங்கள் இதை பற்றி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவரோட சிறப்பு சொல்ல முடியாது. என்னோடய வாழ்க்கையிலேயே என்னோடய 26 வயசு வரைக்கும் ஐயா வைகுண்டர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஃபாரினில் வேலை செஞ்சவன், அங்கே இருந்தேன். எதிர்பாராமல் இங்கே வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்ன ப்ராப்ளம்னு எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியல. அப்போது என்னுடைய சூழ்நிலை எல்லாமே மாறிச்சு. ஐயா வைகுண்டர் யாருன்னு என் கண்ணில் காமிச்சார், என்ன நோயின்னு ஒரே நாள் ராத்திரியில் சரி பண்ணார். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. அதே மாதிரி ஐயா வைகுண்டரை வழிபட்டவங்க எல்லாருக்குமே ஒருத்தர் தெரியும், அவர் தான் நம்ம ஐயா சிவச்சந்திரன் அவர்கள். அவரும் அதே மாதிரி தான் உடல்நிலை சரியில்லாமல் அவரையும் பிழைக்க மாட்டாருன்னு டாக்டர் சொல்லி சங்கிலியில் தான் கட்டி போட்டிருந்தாங்க சாமி தோப்பில். அவர் இன்றைக்கி பிழைச்சி வந்து அவரோட புகழ் பாடி இன்றைக்கி இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அவரை தெரியாத ஆளே கிடையாது. அவருக்கு அவ்வளவு பணமும் புகழும் பேரும் எல்லாம் கொடுத்தவர் ஐயா வைகுண்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி அவரோட பெருமையை சொல்கிறதுக்கு இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. அவரை வந்து ஒரு புரட்சியாளர்னு நிறைய பேர் சொல்கிறது எனக்கு இன்னுமே ஒரு பெரிய வழியாக இருக்குது. இன்னும் ஐயாவோட இது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் ஏரியாவில் வாவைக்குளம்ங்கிற ஊரில் ஐயா வைகுண்டரை பற்றி அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். அங்கே இருக்க பல்லக்கு, அதாவது வாகனம்னு, ஐயாவோட வாகனம் வந்து பார்த்திங்கன்னா 16 பேர் சேர்ந்து தூக்குவாங்க, ஒரு சைடுக்கு 4 பேர் வச்சு. அந்த வாகனம் தானாக போகும், தானாக மனுஷங்க நம்மளால் தூக்க முடியாது, அவரோட உத்தரவு இல்லாமல் தூக்க முடியாது. அதே மாதிரி அந்த பல்லக்கு எங்கே போகுதோ அங்கே மட்டும்தான் நம்ம போக முடியும். ஐயா கிட்ட உத்தரவு வாங்குவாங்க. அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்காங்க. இவ்வளவு கலிகாலத்துலேயும் அவர் இருக்காருங்கிறதுக்கான உறுதிக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா வைகுண்டர் உண்மையிலேயே தெய்வம். இதை வந்து ஒரு வேறு அரசியலுக்காக அவர் பேரை உபயோகிக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். கண்டிப்பாக அதுக்கான பழிபாவங்கள் அவங்க குடும்பத்தை கண்டிப்பாக போய் சேரும். இதே மாதிரி இன்னும் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் காமிக்கிறேன். ரொம்ப நம்பவே முடியாத பெரிய பெரிய அதிசயங்கள் இன்றைக்கும் அவர் பதிகளில் இருக்குது. தண்ணியில் விளக்கெறியிறது, பலகாரம் வந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே கையை விட்டு அப்படியே எடுக்கிறது, இன்னும் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன்.
வர்ற மாசி 20க்கு ஐயா வைகுண்டரோட அவதார தினத்தன்னைக்கு முடிஞ்சால் எல்லோரும் திருச்செந்தூர் போங்க. மாசி 20 அப்படின்னா மாசி 19ஆம் தேதி நைட் அங்கே போனீங்கன்னா விடிய விடிய அந்த கடலோரம் ஃபுல்லாக நிறைஞ்சு வழியும். அங்கே போனீங்கன்னா ஐயாவோட பெருமையை இன்னும் தெரிஞ்சுக்கலாம். நீங்களாக தான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இறைவனோட பிராயசித்தம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது எல்லாம் பாசிபிள் ஆகும். ஏன்னா அவர் வெறும் நாராயணர் மட்டும் இல்லை, முப்பொருளும் ஒன்றாகி வந்த பரம்பொருள். அந்த கிருஷ்ணாவதாரத்தோட அவர் சொல்கிறார் இல்லையா, சர்வமும் நானே அப்படின்னு அவரோட விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறார் இல்லையா கீதையில், அதுதான் அவர். எல்லாமும் அவர் தான். பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமும் அவர் தான். இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நான் சொல்கிறத முழுசாக நான் நம்ப சொல்லலை, நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி.